அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். அப்போ சினிமா மாறுது. விக்ரம் மாதிரியான படங்கள், ஜெயிலர் மாதிரியான படங்கள், லியோ மாதிரியான படங்கள் ஓடும்போது பாண்டராஜ்லாம் ஊருக்கு போயிடலாம், இனிமேல் ஃபேமிலி ட்ராமா ஜெயிக்காது அப்படின்னு என் காதுப்படவே தயாரிப்பாளருமே சொல்கிறாங்க. சார் இன்னமேலாம் கடைக்குடிச்சிங்க ஓடாது சார், இன்னமேலாம் நம்ம வீட்டு ஃபுல்லாக ஓடாது, அவ்வளோதான். எதற்கும் வந்து ஹிட்டா இல்லையா? அதில் ஒருத்தனே இப்போ போட்டிருந்தான், இல்லை சூர்யானனுக்கு மட்டும் ஃப்ளாப்பை கொடுத்துட்டு எல்லா ஹீரோக்களுக்கும் ஹிட்டு கொடுக்குறியா. எதற்கும் துணிந்தவனுக்கு தான் 3 வருஷம் வேலை பார்த்தாங்க. இந்த சக்களத்தி முண்டை வரட்டும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண உள்ள ஒரு சாதாரண வேர்டு. அந்த வேர்டு சொல்கிறீங்களா? அது ஒரு கெட்ட வார்த்தையா? இல்லை சார், இல்லையா? கெட்ட வார்த்தை எப்படி செஞ்சு இல்லை, அதை நம்ம பொதுவாக யூஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த சக்களத்தி முண்டை அப்படிங்கிறது இந்த படத்தில் டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. இதில் நிறைய பேர் ரொம்ப பிற்போக்காக இருக்குது, பெண்களை பின்னோக்கி போயிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஹீரோயின் போட்டு ஹீரோவை அடின்னு அடிக்குது, அதுதான் சேரில் உட்காருது, அது நினச்சது தான் நடக்குது. ஹீரோ கேரக்டருடைய யாருக்கு பயங்கரமாக இருக்கா, பேரரசி கேரக்டருடைய யாருக்கு நல்லா இருக்கா, அது எங்கே அங்கே பிற்போக்குத்தனை அதில் என்ன இருக்குது. இதுக்குள்ளே ஒருத்தன் எழுதியிருக்கான், இது ஒரு ஜாதி படம் அப்படின்னு எழுதியிருக்கான். ஜாதி பார்க்குறவன் தான் இதை ஜாதி படமாக பார்க்குறான். இதுக்குள்ளே என்ன ஜாதி இருந்துச்சு சொல்லுங்கள். எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை நல்லான்னு சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருச்சு. இல்லை, நீங்கள் ஃபேமிலி ட்ராமா கொடுத்தா ரொம்ப மெனக்கெடன். கடைக்குடி சிங்கத்தை சீரியல்னு எல்லாருமே எழுதினாங்க, கிரிஞ்சுன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம வீட்டு நான் எடுத்தேனே, கடைக்குடி சிங்கத்தை விட நம்ம வீட்டு கலெக்ஷன் அதிகம். கதகளி எழுத சொன்னால் ஈஸியாக எழுதிடலாம். அப்படியா சார்? ஆமாம், கதகளி எனக்கு ரொம்ப ஈஸி. அது ரொம்ப பார்க்கும்போது அதுதான் சார் கஷ்டமாக தெரியுது. இல்லை, அது எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்தில் எழுதிட்டு 2வது மாதத்தில் ஷூட்டிங் போயிட்டேன் கதகளி. இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனில் கதகளி டேரக்டர் அவர் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி, டேய் அப்படிங்க அன்னைக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஏன்டா ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு மூடு தான் அது எனக்கு. அப்படியே 1001 கார்த்தி சார் அந்த கிளைமேக்ஸில் குழந்தைய ஒன்று வச்சிருப்பார்ல. ஆமாம், எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு தோணுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தலைவன் தலைவி ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு டென்ஷன் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறமும் டென்ஷன் இருக்குமா சார்? ஆமாம், ஃபஸ்ட் நாள் ரிலீஸுக்கு 1 வாரம் இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த பிரசவ வலி. அதெல்லாம் வார்த்தையில் வர்ணிக்க முடியாது. ஏன்னா வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான் அது. அது எப்படி ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க, அது எப்படி கனெக்ட் ஆகும், எப்படி நம்ம நினச்சது இதுவாகும் அப்படின்னு. ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் பெரிய லெவலில் ஹிட்டு, பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. தேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் சைடு எல்லாருமே சூப்பராக போகுது. சேது சாருடைய கேரியரில் ஹையஸ்ட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் இருந்தாலும் இந்த திங்கட்கிழமை அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன ப்ரொமோட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன இது பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த இது இருக்கத்தான் செய்யும். பட் சந்தோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட இது 4வது நாள் நம்ம திங்கட்கிழமை பேசுகிறோம். இந்த பிளாக் பஸ்டர் ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, இது ஒரு டேரக்டராக எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க சார்? அது வசூல் ரீதியாவா, இல்லை மக்களோட செல்வாக்குன்னு சொல்லுவாங்க அதுவா, இல்லை கிரிட்டிக்ஸோட ரிவ்யூவா, எதை பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு கலைஞனா ஒரு டேரக்டருக்கு தேவையில்லாது தான். இது என்ன நம்பரில் போய் நிற்க போகுது, இது என்ன நம்பர் பண்ணுது அப்படிங்கிறது. ஆனால் அதை மீறி ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, ஓகே சந்தோஷம். அது ஹிட்டா, சூப்பர் ஹிட்டா, பிளாக் பஸ்டரா அப்படிங்கிறது முதல் நாள்லேயே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு 3 நாள் போகும்போது தெரிஞ்சிடும், ஓகே இந்த படம் எதை வச்சு, ஆடியன்ஸை வச்சு தான் சொல்ல முடியும். இது இந்த படம் நீங்கள் இந்த படத்தை எல்லாருமே ஃபெயிலியர் மார்க் போட்டிங்கனாலும் மக்கள் இன்னமே அது பேச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை நல்லான்னு சொன்னாலும் ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருச்சு, அதுதான் நமக்கு முக்கியம். அப்போ ஆடியன்ஸுடைய கலெக்ஷன் எவ்வளவு மக்கள் வர்றாங்களோ அதை வச்சு தான் இது. இப்போ திங்கட்கிழமை எவ்வளோ வருவாங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க, அடுத்த வாரத்துக்கு எவ்வளோ வருவாங்க, 3வது வாரத்துக்கு எப்படி போகும், என்னென்ன படம் வரப்போகுதுங்கிற முதற்கொண்டு தேட்டருக்காரங்களும் டிஸ்ட்ரிபியூட்டரும் இவங்க எல்லாமே கணிச்சு தான் அது பிளாக் பஸ்டரா, சூப்பர் ஹிட்டா என்னங்கிறது இது பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துக்கு முதல் நாள் கலெக்ஷனை பார்க்கும்போது 2வது நாள் அதை விட அதிகமாக இருந்துச்சு, 3வது நாள் அதை விட அதிகமாக இருந்துச்சு. நான் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் இறங்கும், ஏன்னா ஒர்க்கிங் டேங்கிறதுனால அது இறங்கும். ஆனால் இது ஹோல்ட் ஆகுது, அதாவது முதல் நாள் இருக்கிற அளவுக்கு இருக்காது. அதில் ஒரு 50% வந்தாவே ஓகேன்னு சொல்லுவாங்க. இது 60-70க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஈவினிங் தான் சரியாக தெரியும். அதை வச்சு தான் இது எவ்வளோ பெரிய வெற்றின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ட்ராமா இருக்குல்ல சார், அது என்ன தான் வேறு டிசைனில் நம்ம அதை ஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு நினச்சாலும்
ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆல்ரெடி பண்ணது வந்து ரிப்பீட் ஆகிடும். அது ரிப்பீட் ஆகாத மாதிரி எப்படி சார் உங்களால் பேனாவை பிடிக்க முடியுது? இதில் ரிப்பீட் ஆகல, ரிப்பீட் ஆகாத மாதிரி தெரியுதுல்ல. ஏன்னா மேபி அது உங்களுக்கு தெரியலாம், இல்லை ரிப்பீட் ஆகுது ஆனால் அதை நம்ம வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இல்லை, இது வந்து இந்த படத்தை எடுத்து பேசினோம்னா இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கான ஒரு கதை தான். இது ஒரு ஒரு 25-30 மினிட்ஸ்ல பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இது. அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்த ஒரு சின்ன ரியல் இன்சிடெண்ட். இது ரொம்ப ரிஸ்க்கானது. ஏன்னா கொஞ்சம் விட்டோம்னா சீரியல் கண்டென்ட்டாக மாறிடும். அதுக்கான கதை இது 2 வருஷம் எடுக்கலாம். 20 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 வருஷத்துக்கும் எடுக்கிறதுக்கான கேரக்டர், அவ்வளோ கேரக்டர், புரியுதுங்களா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளவு பண்ணிங்கனாலும் போர் அடிச்சிடும். ஏன்னா ஒரு நாள் நடக்கிற கதை, அதை பல நாளுக்கு போயிட்டு வர்றோம். ஒரே இடத்துல நடக்கிற கதை, ஒரே ஹோட்டலுக்குள்ள நடக்கிற கதை, லொக்கேஷன் ஓவர் ரிப்பீட்டேஷன், சண்டை ஓவர் ரிப்பீட்டேஷன். அப்போ ஒரு சுவாரஸ்யத்தில் என்ன இருக்குது, என்ன ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ரைட்டருடைய கேள்வி. இதில் டைரக்டர் ஜெயிச்சாரா, ரைட்டு ஜெயிச்சாரானா ரைட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ ரைட்டிங் மேலே நம்ம, ஏன்னா ஒரு 18 வருஷம் எழுது, 18 வருஷம் இல்லை, அதை முடித்த உடனே நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் புக்கை ஒரு தடவை காமிக்கிறேன், நீ அது வேணாலும் எடுத்துக்கங்க. சும்மா போகிற போக்கில் அடிக்கிறது இல்லை, அது எப்படி அந்த ஸ்கிரிப்ட் வளர்ந்து வந்தது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவு இது இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் பார்க்குறேன். அப்போ நீங்கள் ரொம்ப பிலீவ் பண்ணுறது வந்து ரைட்டர் தான், உங்களுக்குள்ளே இருக்கிற ரைட்டர் தான். கண்டிப்பாக எனக்கு நான் ஒரு நல்ல ரைட்டருங்க தான் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் தான், ஏன்னா இங்கே ஸ்கிரிப்ட் கரெக்டாக நல்லா வந்துருச்சு அப்படின்னா ஷூட்டிங் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு டைம் எடுத்துக்கிறது தான். இந்த படம் வந்து நம்ம இப்போ 3 வருஷம் ஆச்சு எனக்கு படம் வந்து. 3 வருஷமும் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுனா இல்லை, 3 வருஷத்தில் 4-5 ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன். இது ஒரு வருஷத்தில் ஒரு 7-8 மாதம் எழுதினேன். ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் ஒரு 7-8 மாதம் எடுத்தேன். ஒரு அக்டோபரில் அந்த கதை 18/10/2023 இந்த கதை எனக்கு கிடைக்குது. அதே அக்டோபரில் 21 நான் ஷூட்டிங் போகிறேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எழுதப்பட்டது தான் இந்த கதை. இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமாவுக்கும் இட் டேக்ஸ் 7-8 மந்த்ஸா சார்? இல்லை, நீங்கள் ஃபேமிலி ட்ராமாவுக்கு தான் ரொம்ப மெனக்கெடணும். நீங்கள் மற்ற சினிமா பண்ணுறதை விட கதகளி படம் பண்ணுறது இப்போ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு வருஷம், அதுக்கு பயங்கர டைம். அதுக்காக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப இது மாநாடு மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பயங்கரமாக டைம் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வெங்கட் பிரபு சார் வந்து மாநாடு மாதிரி ஒரு படம் பண்ணி ஜெயிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எதுக்கு ஃபேமிலி ட்ராமா பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா, அப்படிங்கிற மூடில் தான் அந்த கதையே இருக்கும். அடப்படா அப்படிங்கிற மனநிலை தான் ஆடியன்ஸ்க்கே கொடுக்கும். இன்னொரு வந்து இதில் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுவான் அப்படின்ற அந்த தாட்டோட அதுதான். ஆமாம், ஒரு சீரியல் அப்படிங்கிறது இல்லை ஒரு கிரிஞ்ச் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாகவே ஆகும், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அவனை வந்து எப்படி என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சவால். அதுக்காக இந்த மாதிரி கதகளி எழுத சொன்னால் ஈஸியாக எழுதிடலாம். அப்படியா சார்? ஆமாம், கதகளி எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. அது ரொம்ப அதை பார்க்கும்போது அதுதான் சார் கஷ்டமாக தெரியுது. இல்லை, அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்தில் எழுதிட்டு 2வது மாதத்தில் ஷூட்டிங் போயிட்டேன் கதகளி. இன்னமுமே அதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த ஸ்கிரிப்டுக்கு டைம் எனக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கதகளி அவருடைய அவுட்புட் இன்னும் சூப்பராக வந்திருக்கலாம். அது ரொம்ப ஒரு குயிக்காக அது ஒரு ரியல் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு குயிக்காக பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. அப்போ அது வந்து அது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. கதகளி மேக்கிங்காகவும் அது ரொம்ப ஈஸியாக. எனக்கு கதகளி மட்டும் பெருசாக ஓடி இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஆன்லைனில் வந்து கதகளி டேரக்டர் அவர் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி, டேய் அது நீங்கள் அன்னைக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஏன்டா ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு மூடு தான். கதைகள் மாதிரியான கதைகளும் இருக்குது, பார்க்கலாம். இப்போ கதகளி நீங்கள் அந்த டைமில் நல்லா ஓடி இருந்தா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எடுத்து பார்த்தாலும் இந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்போயுமே அந்த படம் எனக்கு தெரிஞ்சு மினிமல் ஹிட் அடிச்சுது. மினிமம் ஹிட்டு தான். அது வந்து பிளாப் மூவி கிடையாது. விஷால் சாருக்கு அது லாபமான படம் தான். அன்னைக்கு வந்த 4 படங்களில் ரிவ்யூஸ் வந்து அதுக்கு தான் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அதில் எந்த விதமானது கிடையாது. நம்பர் தானே இங்கே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா அந்த நம்பர் என்ன. இப்போ தலைவன் தலைவி இப்போ ஓடுது, கடைக்குடிச்சுக்கிறத தாண்டிச்சா, நம்ம வீட்டு பிள்ளை தாண்டிச்சாருந்தா இப்போ கம்பேரிஷன் வருது. இப்போ அதை தானே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைரக்டருடைய ப்ரீவியஸ் படங்களையோ ஹீரோவுடைய ப்ரீவியஸ் படங்களையோ கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ கதகளி வந்து அதை யாருமே கொண்டாடலன்னு நான் சொல்ல முடியாது. நிறைய பேர் கொண்டாடினாங்க. அன்றைக்கி வந்து எல்லாருமே கிரிட்டிக்ஸ் வந்து எல்லாருமே சூப்பர்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் அது ஒரு நம்பரில் வந்து நிற்கல. அன்றைக்கி ரஜினி முருகன் ஜெயிச்சது. ரஜினி முருகன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் ரஜினி முருகனை பார்த்தேன். ஓ, அப்போ இப்படி பண்ணால் இன்னும் மக்களுக்கு நிறைய கூட்டங்கள் நிறைய வரும் பண்ணப்பட்ட படம் தான் கடைக்குடி சிங்கம். ரஜினி முருகன் பேட்டர்ன் இருக்காது. நான் என் ஸ்டைலுக்கு ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க. அந்த ரூட்டை பிடிச்சிக்கிட்டான். இன்னும் என்ன பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க கதகளி? எதை? கதகளியை வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த லவ் போர்ஷன் வச்சிருக்க வேண்டாம். எடுத்த உடனே கதையை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம்.
அதுக்கு ஒரு லேக்காக இருந்தது. அந்த லவ் போர்ஷன் ஸ்டார்டிங் வருது இல்லை, அது கொஞ்சம் போராக இருந்தது. அதை கொஞ்சம் தூக்கியிருந்தோம் அப்படின்ட்டு இன்னும் எடுத்த உடனேயே கதையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் பயங்கர பரபரப்பாக போயிருக்கும். அதுதான் சொல்கிறல, 1 மாதம் ஸ்கிரிப்ட் பண்ணி 2வது மாதம் ஷூட்டிங் போகிறத விட இன்னும் ஒரு 4-5 மாதம் ரைட்டிங் பண்ணி போயிருந்தா இன்னும் அது ரைட்டிங்காக இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து செல் சார் உடனே தேட்டருக்கு உடனே போகலாம், அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னுமே வந்து அவசரப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கும் அந்த படங்கள்லாம் ஒரு காரணம். சில டேரக்டர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் ஆடியன்ஸை செக் பண்ணுவாங்க. இல்லைப்பா இவர் வந்து ஃபேமிலி ட்ராமாவுக்கு மட்டுமே கரெக்டாக இருப்பார், சூட்டபிள் ஆவார் அப்படின்றது. இப்போ கதகளி பார்த்ததுக்கப்புறம் இவரால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றப்ப நீங்கள் வேற ஒரு கலர்னு சொல்லும்போது எங்களுக்கு இல்லை, உண்மையாக சொல்லணும்னா இந்த 2-3 படங்கள் தான் என் கலர். நான் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணுற டேரக்டர்னு ஆச்சு. நீங்கள் பசங்க ஃபஸ்ட் படம் எடுத்துக்கங்க, 2வது படம் வம்சம், பசங்களுக்கும் வம்சத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 3வது படம் மெரினா, அது கிட்ஸ் மூவி தான், ஆனால் பசங்களுக்கும் மெரினாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதோடைய வேர்ல்டு வேறு, இதுடைய வேர்ல்டு வேறு. 4வது படம் கேடி பிளாக் கிளாடிரங்கா, அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ தான் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே வர்றேன், ஒரு கமர்ஷியலாகவே நான் தான் மாறுறேன், ஒரு கோவத்தில் தான் மாறினேன். ஓ அப்படியே? ஆமாம் ஆமாம், ஒரு கோவம், ஒரு போடா அப்படிங்கிற ஒரு இதில் என் அசிஸ்டண்ட்லாம் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது பண்ணாதீங்க, உங்கள் டச்சே இல்லை அப்படின்னாங்க. கேடி பிளாக் கிளாடிரங்கா படிச்சுட்டு இது உங்கள் டச்சே இல்லை, நீங்கள் பண்ண வேண்டிய படமே இல்லைன்னாங்க. போடா இது பண்ணால் தாண்டா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படம் கேடி பிளாக் கிளாடிரங்கா தான் வந்து என்னுடைய இதையை மாற்றி விடுது. அடுத்து கதகளி பண்ணுறோம், இப்போ இது நம்மால் பண்ணுறோம், கடைக்குட்டி சிங்கம், இந்த 7 இது இல்லையா? நீ எடுத்து பாருங்கள் எத்தனை ஜேனர், எவ்வளோ வெரைட்டி. ஒரு கிட்ஸ் மூவிலேயே நீங்கள் பசங்க டூவையும் பசங்கவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுவுடைய வேர்ல்டு வேறு, இதுவுடைய கிட்ஸ் மூவி பட் வேர்ல்டு வேறு இல்லை, இதுடைய வேர்ல்டு வேறு. அதுக்கு தான் இங்கே சம்மந்தம் கம்பேர் பண்ணவே முடியாது. அதுடைய சாயல் இருந்துச்சு. இது நான் தான் நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் நான் தான் வந்து இப்போ வந்து அவர் ஆமாம் ஃபேமிலி ட்ராமா தான் பண்ணுவாருங்கிறதுலையும் நான் தான் மாட்டியிருக்கேன். அப்போ வந்து பசங்களை வச்சு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ ஆமாம் ஃபேமிலியை வச்சு இதுங்கிற ஒரு இது இருக்குது. அதையும் மாற்றிடலாம். அடுத்த படம் கண்டிப்பாக அதை மாறும். ஒரு ஃபேமிலி ஒரு டெரைனில் இருக்கிறத ரூட்டடாக, இப்போ ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னா அதில் நடக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப ரூட்டடாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற டீப்பர் எமோஷன்ஸை வந்து இந்த படத்தில் தலைவன் தலைவியில் ரொம்ப அழகாக கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்னெல்லாம் நடக்கும், அது அந்த யூனிவர்சல் ட்ரூத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் இதே தான் நடக்கும் அப்படின்றது. அதை நீங்கள் எடுக்கிறது இருக்குல்ல சார். இப்போ மெஜாரிட்டி தான் வின் பண்ண போகுது, அந்த மெஜாரிட்டி நீங்கள் எப்படி வந்து கேப்சர் பண்ணுறீங்க சார்? இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்த்தது ஒரு வில்லேஜ் படம். இந்த வில்லேஜ் படம் இதை ஒன்று ஈஸியாக ஒன்று சொல்லிடுவாங்க, பிஎன்சி அப்படிம்பாங்க. இப்போ பிஎன்சிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை போய் நேற்று சத்யம் தேட்டரில் பார்க்குறேன், அந்த ஆடியன்ஸே வேறு, பிஎன்சி ஆடியன்ஸே கிடையாது. அவங்களுடைய காஸ்டியூம், அவங்களுடைய லுக்கு எல்லாம் பார்த்தா எனக்கே பயங்கர சர்ப்ரைஸ். நம்ம படத்துக்கு இப்படி ஒரு ஆடியன்ஸாக அப்படின்னு. சத்யம் தேட்டரில் மாதிரி கிளாப்ஸு வேறு மற்ற தேட்டரில் அதோட கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே இது வந்து யூனிவர்ஸ் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அது எல்லாருமே அந்த கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சண்டைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து ஆகாச வீரனும் பேரரசியும் கத்துவாங்க, அது ஒரு ரூரலில் நடக்கிற இதை விட கத்துவாங்க, இதை விட பயங்கரமாக கட்டி பிடிச்சி குடுமி பிடிச்சி உருண்டு எட்டு அப்படிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம எடுக்க முடியாது. இதையே வந்து என்ன கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல், இது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். சிட்டியில் அந்த அளவுக்கு ரெக்கடாக இருக்காது, ஆனால் சண்டை இருக்கும். அது ஒரு சாஃப்டாகவோ ஒரு இதுவாகவோ இருக்கும். அப்போ கனெக்ட் ஆகுறது எல்லாருமே கனெக்ட் ஆகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து பொதுவாகவே என்னுடைய படங்கள் எல்லா படத்துக்குமே சொல்லுவாங்க, அது கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிருப்பாங்க. எங்கள் லைஃப்பை பார்த்தது மாதிரி இருக்கும். இது வந்து புருஷன் கொண்டாட்டிங்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே சார் அப்படியே எங்களை எடுத்துருக்கீங்க சார், அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு எடுத்துட்டீங்க அப்படி கமெண்ட்ஸ் எல்லாமே கனெக்டாக இருக்காங்க. ஏதோ ஒரு கேரக்டர், அவங்களுக்கு வந்து மாமியா கேரக்டரோ இல்லை நாத்தனா கேரக்டரோ எல்லாம். நீங்கள் அந்த சக்களத்தி முண்டை அப்படின்னு அதுக்கு தேட்டரில் பார்த்தீங்களா கிளாப்ஸு, அதெல்லாம் வேர்டு எப்படி சொல்ல வச்சீங்க? அந்த வேர்டு எப்படி சொல்ல வச்சீங்க? அது பொதுவாக தான் புருஷனுக்கும் இன்னொருத்தி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை கல்யாணம் பேசுகிறாங்க, ஒருத்தி சக்களத்தியாக வரப்போகிறா அப்படின்னா அந்த சக்களத்தி முண்டை வரட்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஊரில் ஒரு சாதாரண வேர்டு. ஓகே, ஆனால் அந்த வேர்டு சொல்கிறீங்கல்ல, அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா இல்லையா? ஓகே, கெட்ட வார்த்தை எப்படி சென்ஸ் இல்லை, நம்ம வந்து பொதுவாக யூஸ் பண்ண முடியாதுல்ல. அந்த சக்களத்தி முண்டை அப்படிங்கிறது வந்து பேட் வேர்டே கிடையாது. சக்களத்தியா
அது சக்களத்தி ஓகே. அது அந்த முண்டை அப்படிங்கிறது வந்து அந்த இதுவை சொல்லுவாங்க, கோவத்துல உள்ள சொல்ற ஒரு ஓகே ஒரு இதுதான் அது. அது நித்யா மேனன் வாயிலிருந்து வந்தது எனக்கு ரொம்ப அது நித்யா மேனன் சொல்லும்போது அது பயங்கரமா இது பண்ணி ரிசீவ் பண்ணி இது பண்றாங்க. சத்யன் தேட்டர் எப்படி அந்த வார்த்தை கனெக்ட் ஆச்சுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள இதுவே வேற ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் பிரச்சனை ஒரே பிரச்சனை தான். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான், இந்த படம் ஏன் ஓடுது அப்படின்னு நிறைய பேருக்கு ஷாக்காகவே இருக்குது. ஆனால் எல்லாருடைய பிரச்சனையாக இருக்குல்ல, அதுதான் அவ்வளோ கனெக்ட் ஆகுது. அதில் எல்லா படங்கள்லையுமே வந்து ஒரு மெசேஜ் வருது. அது சோசியல் மெசேஜ் இல்லாமல் ஒரு மெசேஜாக வருது. அது பொதுவான இப்போ நம்ம பொலிட்டிக்கலாக ஒரு படத்தை நம்ம கொண்டு போய் காட்டுறோமா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு மெசேஜ். இப்போ எதற்கும் துணிந்தவனில் வந்தது மேபி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் இருக்கிற ஒரு மெசேஜ் ஃபிலிம். இந்த படத்தில் ஒரு மெசேஜ் ஃபிலிம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு டொமஸ்டிக் விஷயங்களை வந்து நீங்கள் காட்டுறீங்கல்ல. மெசேஜஸ் வந்து பாண்டியராஜ்க்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கேடி பிளாக் நாங்க பண்ணும்போது கலகல கலகலன்னு படம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லை படத்தில். அப்போ என்னதான் சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சோசியலாக ஒரு தான் பிள்ளை இப்படி இருக்கிறான், தான் வேலையவே ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம், அதுக்காக அப்பாலாம் இது போனுங்க அப்படிங்கிற மூடு இல்லை. அது பசங்கள்லேயே இருந்துருச்சு. எல்லா படங்கள்லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வரும்போது எப்போவுமே வந்து தேன் தடவி கொடுத்தோம்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எனது வந்து ரொம்ப வேலியன்ட்ரியாக திணிச்சது மாதிரி இருக்காது, அது கலந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இந்த படத்தில் வந்து டைவர்ஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. சேர்ந்து வாழுங்க, கணவன் மனைவினா இருந்து என்ன கஷ்டமாக இருந்தாலும் சேர்ந்து தான் வாழுங்கிறதையும் நம்ம கன்வே பண்ணல. ஆனால் அழகாக கணவன் மனைவி உறவு அற்புதமானது, அதை புரிஞ்சு வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் ஒழிய. இப்போ இதில் நிறைய பேர் வந்து ரொம்ப பிற்போக்காக இருக்குது, பெண்களை வந்து ரொம்ப பின்னோக்கி போயிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. அது என்ன இருக்குது இந்த படத்தில்? ஹீரோயின் போட்டு ஹீரோவை அடின்னு அடிக்குது, அதுதான் சேரில் உட்காருது, அது நினச்சது தான் நடக்குது. நீங்கள் அந்த பேரரசி கேரக்டரை பாருங்கள், ஹீரோ கேரக்டருடைய யாருக்கு பயங்கரமாக இருக்கா, பேரரசி கேரக்டருடைய யாருக்கு நல்லா இருக்கா? அது எங்கே அங்கே வந்து பிற்போக்குத்தனை அதில் என்ன இருக்குது? அதை பிற்போக்காக இருக்கிறவன் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பிற்போக்காக இருக்குது இதுவாக இருக்குது. அது கிடையாது. அந்த ஒவ்வொரு இதுவும் மாமியார் கேரக்டருங்கிறது வந்து எல்லா மாமியாருன்னு சொல்லலையே. அந்த ஆகாச வீரனுடைய அம்மா அப்படி இருக்குது, பேரரசுடைய அம்மா ஆவரணம் அப்படி இருக்காங்கிறது மட்டும்தான் நம்ம இதுவே ஒழிய ஒட்டுமொத்த சமூகமே இப்படித்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இது படம், இந்த படத்துக்குள்ளே அந்த கேரக்டர் எதுவாக இருக்குது, அந்த கேரக்டர் அப்படி இருக்குது, அவ்வளவுதான். என் மாமியார் என்னை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இது பண்ணதே கிடையாது. என் மாமியார் மூலமாக எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததே கிடையாது. என் மாமனார் மூலமாக எந்த விதமான இதுவும் வந்ததே கிடையாது. அப்போ நான் இதை வந்து இப்போ அவங்க வந்து இப்போ என் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து ஒரு மாமியை ஒருத்தன் தூக்கி வச்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறதே முட்டாள்தனம் தான்ல. இந்த ஆகாஷ் வீரன் மாமியா அப்படி இருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம அந்த படத்தில் சொல்ல வரமே ஒழிய இதில் வந்து பெண்களை வந்து இது பண்ணுறான், டைவர்ஸுக்கு வந்து இது உனக்கு பிடிக்கலையா நீ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு போ. என்ன இங்கே வந்து நம்ம வந்து டைவர்ஸ் வந்து தப்புன்னு சொல்லவே இல்லையே. என்ன சொல்லியிருக்கான், அப்போல்லாம் வந்து மேரேஜை வந்து ஒரு எமோஷனாக பார்த்தோம், இப்போ உள்ள ஜெனரேஷன் ஒரு ஈவெண்ட்டாக பார்க்குறீங்க, அதுதான் சொல்லியிருக்கான். அது உங்கள் விருப்பம், அவ்வளோதானே சொல்லியிருக்கான். படம் அதானே சொல்லுது. அதே மாதிரி நான் வேற ஒரு 2-3 விஷயங்களும் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து இதில் வந்து நிறையா காட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி. அதாவது நித்யா மேனனுக்கு நடக்கிற அந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஒரு க்ளோரிஃபிகேஷனாக அங்கங்கே தெரியுது. லைக் மாமியாரும் அதை விஜய் சேதுபதியோட தங்கச்சியும் வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த சைடு போனால் அந்த சைடில் வந்து அந்த ஈக்குவல் ப்ரிப்போர்ஷன் இல்லை, அவங்க வந்து ப்ராப்பராக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ரொம்ப இப்போ ரித்தன்யான்னு ஒருத்தவங்க இறந்து போனாங்களா, அதோட சேர்த்து கம்பேர் பண்ணி இதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான், ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸோ அங்கேயும் அதான் நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நடந்த ஒரு விஷயங்களை பார்த்த ஒரு விஷயங்களை தான் எடுத்திருக்கோம். இதை வந்து குளோரிஃபை பண்ணி இது கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பயங்கரமாக தான் இருக்குது. இது இல்லைன்னு சொல்லுங்கள், இது இல்லைன்னு சொல்லுங்களேன், இருக்கிறது தானே. அதை நம்ம ரொம்ப பயங்கரமாக குளோரிஃபை அப்படிலாம் இது பண்ணல, இருக்கிறத லைவாக அப்படியே யதார்த்தமாக பதிவு பண்ணியிருக்குது அந்த படம். பார்க்குற விதம் தான் பிரதர். நீ இந்த படத்தை எப்படி இப்போ படம் பார்த்துட்டு வெளில வர்றவங்க பூரா ஐயோ எப்படி எடுத்துக்க, இன்னும் ஃபுல் லேடிஸ் தான் அந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இங்கே தேட்டரில் போய் பாருங்கள், ஃபுல்லாக லேடிஸ் தான். அப்போ அவங்களுக்கு தோணலையா என்ன பெண்களை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க? பார்க்குற பார்வை தான், புரியுதுங்களா? ரோமியோடைய கண்ணில் இருந்து பார்த்தா தான் ஜூலியட்டுடைய அழகு தெரியும்னு சொல்லுவாங்க, புரியுங்களா?
அவள் ஜூலியட் ரொம்ப சுமாராக கூட இருக்கலாம், ஆனால் அந்த ரோமியோடைய கண்களுக்கு அவள் ரொம்ப அழகானவர். எனக்கு என் மனைவி ரொம்ப அழகானவர், என் மனைவிக்கு நான் ரொம்ப அழகானவர். உங்கள் கண்ணுக்கு நான் சுமாராக தெரியும். அப்போ பார்க்குற பார்வை இருக்குல்ல. இப்போ வந்து தமிழ் வாத்தியார் சொல்லுவார், மாடு மாதிரி போகிறான் பார் அப்படின்னா கோவம் வந்துடும் அவனுக்கு. டே பசு மாதிரி போகிறான், அவனை போய் மாடு மாதிரி போகிறான்னு சொல்கிறேன் அப்படின்னா அவனுக்கு கோவம் வராது. ஆனால் பசுவும் மாடு தான், வார்த்தைகள் தான் அப்படின்பார். காதலன் காதலியின் தொடையில் தலை வைத்து படுத்திருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் காதலன் காதலியின் மடியில் தலை வைத்து படுத்திருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பார்வை தான்டா அப்படின்பார். இந்த படத்தை நீ பார்க்குற பார்வை தான். உனக்கு அது உறுத்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சராசரி ஆடியன்ஸுக்கு அது உறுத்தலை. தன்னை வந்து ஒரு புரட்சிவாதிகளாகவும், தன்னை வந்து ஒரு புரட்சி மக்களாகவும், தன்னை வந்து நான் வந்து ஒரு பயங்கர கம்யூனிஸ்ட்வாதிகளாகவும் தோழர்களாகவும் அப்படி ப்ரமோட் பண்ணிக்கிறவங்களுக்கு இது உறுத்து தான் செய்யும். ஆனால் எங்களுடைய நோக்கம் அது கிடையாது. இதுக்குள்ளே ஒருத்தன் எழுதியிருக்கான் இது ஒரு ஜாதி படம் அப்படின்னு எழுதியிருக்கான். ஜாதி பார்க்குறவன் தான் இதை ஜாதி படமாக பார்க்குறான். இதுக்குள்ளே என்ன ஜாதி இருந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு பெருசாக தெரியல எதுவும். சொல்லுங்கள். ஒருத்தன் எழுதுறான் இது ஒரு ஜாதி படம் அப்படின்னு எழுதுறான். ஏன்னா அவன் ஜாதி பார்க்குறவன், அவன் பின்னால் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அவன் அந்த அவனுடைய பார்வை அப்படி இருக்கு. அவனுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை. ஒருத்தனுக்கு இன்டர்வியூ நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன நீங்கள் கேட்குறீங்க பிரதர் பயங்கர இதுவாக இருக்குது பிரதர், கொஞ்சம் ரிலீஸ்க்கு அப்புறமா வச்சுக்கோமா அப்படின்னா சார் அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பண்ணுறீங்க. ஒருத்தன் இந்த படம் வந்து படமே இல்லைன்னு எழுதுறான். நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்காக மைக்கை வச்சுக்கிட்டு இந்த மைக்கிட்ட ஒரு மைக் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் நீங்கள் இதை டெலிட் பண்ணிடுவீங்க பண்ணிக்கங்க, அது ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்க முடியும்? உனக்கு ஒரு இன்டர்வியூ நான் அப்புறம் தர்றேன்னு சொன்னேன், இதை வந்து புரோட்டா மேட்டர் தவிர இது படமே இல்லைன்னு நீ எழுதுறேன்னா உனக்கு பிடிக்கலன்னா போயிடு, அவ்வளோதான். இந்த மாதிரி சூழல்கள்லாம் அமையும் போது நீங்கள் ரைட்டிங்காவோ இல்லை அடுத்த படத்தோட கதையை யோசிக்கும் போது இதெல்லாம் உங்கள் மண்டைக்குள்ள ஓடுமா? ஓடாது. கடைக்குட்டி சிங்கத்தை சீரியல்னு எல்லாருமே எழுதினாங்க, கிரிஞ்சுன்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம வீட்டு பிள்ளை நான் எடுத்தேனே, கடைக்குட்டி சிங்கத்தை விட நம்ம வீட்டு பிள்ளை கலெக்ஷன் அதிகம். இன்றைக்கி இந்த படம் கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளையை விட தலைவன் தலைவியுடைய கலெக்ஷன் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. அது ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதானேங்க சார், பணம் போட்டு பணம் எடுக்கிறத ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ். அதுக்குள்ள நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, ஏன் அதுக்குள்ளே ஒரு சோசியல் இஷ்யூ வைக்கிறீங்க அப்படின்னு. ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே அதுக்குள்ளே என்ன நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன சண்டையை போட்டு அடிச்சுக்கங்கன்னு அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து பயங்கர இதுவாக இருந்தால் சேர்ந்தே வாழுங்கன்னு நான் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற அளவுக்கு தூவி விட்டுருக்கோம். அவ்வளோ இது நாங்கள் பயங்கர மாற்றத்தை உருவாக்குறதுக்கான படம்னு சொல்லவே இல்லையே. டயலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியான டயலாக்ஸ் வந்து விஜய் சேதுபதியும் சரி நித்யா மேனன் மேமும் அதை வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லும்போது நித்யா மேனன் அதை படப்படன்னு சொல்கிற அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி வந்து அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறாரு, உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத வந்து நித்யா மேனன்ட்ட சொல்லும்போது அந்த ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும். அந்த லென்த்தி டைலாக்ஸ்க்கு 2 பேரும் ப்ரிப்பேர் ஆனது எவ்வளோ தூரம் அதுக்கு மெனக்கட்டாங்க சார்? படம் ஃபுல்லாகவே டைலாக். எனக்கு அது ஒரு பயம் இருந்தது, 2 பயம் இருந்தது அந்த படத்தில். ஏன்னா ஒரு கூட்டம் வந்து சொல்லும் சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியா, பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு இதில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. இன்னொன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இது எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய இது இருந்தது. இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டு கிளிங்கன்னா நானே பயங்கரமாக கிழிச்சிடுவேன். இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கி மக்கள் கொண்டாடுற சினிமாவாக மாறி இருக்குது. ஆனால் அதுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது நானே பயங்கரமாக சொல்லுவேன். நாங்களே ஃபஸ்ட்டு உட்காந்து தேட்டரில் பார்க்கும்போது எதை யார் எப்படி ரிவ்யூ பண்ணுவான், இதை எப்படி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க, எங்கே கிளாப்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நானே அசிஸ்டன்ட்டுக்கு உட்காந்து சொல்லுவேன். எந்த இடத்துல கிளாப்ஸ் கிடைக்கும், எந்தெந்த இடம் இது பண்ணுவாங்க, எது வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்டு அப்படிங்கிறத வந்து இந்த கத்துறாங்கல்ல இது டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு ரீடப் டோட்டலாகவே பண்ணணும். ரீடப் வந்து நிறையாவே பண்ணணும். சேது சாருக்கு வந்து டோட்டாக சென்சாருக்கு முன்னால் உட்காந்து டோட்டலாக ரீடப் பண்ணேன், சவுண்டை இன்னும் குறைச்சிருந்தோம். அப்போ அதுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்போ என்னென்னா நமக்கே தெரியும் எங்கெங்கே அப்படின்னா. அப்போ அந்த டைலாக் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இவகிட்ட வந்து சேது சாருக்கு முன்னாலே கொடுத்துருவோம், முதல் நாள் நைட்டே கொடுத்துருவோம், அவர் ரெடி ஆகிட்டு வருவார். நித்யா மேனனுக்கு வந்து நான் தமிழில் வந்து அந்த கேரக்டர் எப்படி பேசணும் அப்படிங்கிறத அந்த லாங்குவேஜ் அந்த அந்த டோனோடையே நான் வாட்ஸ்அப்பில் பேசி அவங்களுக்கு டெய்லி அனுப்பிடுவேன். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது சீன் பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த டைலாக்கை வந்து மைண்டில் ஏற்றிக்குவாங்க.
இப்போ இன்னொரு தடவை நான் நடிச்சு காமிச்சிடுவேன் இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும் என்னென்னு இது பண்ணுவோம். ஐயோ அந்த இதெல்லாம் இது பண்ணும்போது அவங்களுக்கு டைலாக்கும் அது கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாகிடும். அப்படியே எங்கள் அம்மாவுக்கு கொமட்டிக்கிட்டு வரும்பார் அப்படிங்கிறதெல்லாம் அது ஸ்பாட்டில் டைலாக் இருக்கும். அந்த லாபத்தை மட்டும் எடுத்து கொடுப்பேன். அது வந்து ஈஸியாக அவங்க பண்ணிவிடுவாங்க. அது வந்து அதனால டைலாக் வந்து முதல் நாளே கொடுத்துடுறோம். அதே மாதிரி எனக்கு முக்கியமாக ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, காளி வெங்கட் அவருடைய அந்த ஒரு ஆர்க். சம்மந்தம் இல்லாமல் அவர் வந்து அவரோட பையனோட பர்த்டேக்காக அந்த கோயிலுக்கு வந்திருப்பார். ஆனால் இந்த பஞ்சாயத்தில் மாட்டிப்பார். கடைசியாக அவர் கொடுத்துட்டு போன சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட தங்கச்சின்னு தான் நினைக்கிறேன். அவரோட தங்கச்சி வந்து எப்படி டிவோர்ஸ் வாங்கிட்டு இப்போது வாளாவெட்டியாக இருக்கா அப்படின்றத ஒரு டைலாக் சொல்லி அது எமோஷனலாக வந்து ரொம்பவே டீப் எமோஷனாக இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் இந்த சொந்தக்காரங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து தலையிடுவாங்க, சண்டைன்னு வந்துட்டு அவங்க வந்து நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று பொலிட்டிக்கலாக 2-3 பேரை வந்து நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. பிரச்சனை வரும்போது அவங்க சால்வ் பண்ணுவாங்க. சால்வ் பண்ண வரும்போது கடைசியாக கையெழுத்து போட சொல்லும்போது யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க. ஆமாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணுற வரைக்குமே இருந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியாக வந்து அந்த கன்க்ளூஷன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வந்து யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் கடைசியாக அவங்க பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயமும் நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க. அதான் படம். நீ சுற்றி உள்ள யாரையும் நம்ப வேண்டாம், நீயா முடிவு எடுத்துக்க. அது எதுவாக இருந்தாலும், டைவர்ஸாக இருந்தாலும் நீயே எடுத்துக்க. உனக்கு டைவர்ஸ் தான் பிடிக்குது அப்படின்னா நீ எடுத்துக்க. அது அவ்வளோதான். நீ வந்து அதுதான் காளி வெங்கட் கேரக்டர் வந்து என் கேரக்டர். நான் என் குடும்பத்தோட என் பையனுடைய பிறந்த நாளுக்கு என் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் ஒரு 1.5 மணி நேரம் அப்படி மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த கேரக்டர் தான் என்னுடைய கேரக்டர் தான் காளி வெங்கட். என் மனைவியுடைய கேரக்டர் தான் மைனா. அந்த 2 பசங்களில் ஒரு பையன், மூத்த பையனை நடித்த பையன் என் பையன், அந்த துப்பாக்கி வச்சுருப்பாங்களா அது என் பையன். என் மூத்த பையனுக்கு அந்த பிறந்த நாளை தான் என் கேரக்டர் தான் அந்த ட்ராவல். அது வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. இப்போ ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை பைக்கில் ஏற்றிக்கிட்டு பைக்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஊருக்கு வந்தால் ஒரு வண்டி தேவைப்படும், எப்போ வேணாலும் போய்க்கலாம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறது. நிறைய கேரக்டர்கள் வந்து பைக்லேயே ட்ராவல் பண்ணணும். அதை தான் ஒரு புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு வாரம் அந்த இப்போ இந்த கேரக்டரையே ஒரு தனி கதையாக பண்ணலாம். நம்ம காளி வெங்கட் ஃபேமிலி கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு குடும்பஸ்தான் நம்ம ஒரு படம் பண்ணலாம். நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், அந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா உங்கள் கதையை தனியாக நான் எழுதி தர்றேன், நீ யாராவது வச்சு டைரக்ஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் காளிக்கிட்டே சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான வாழ்வியல் இருக்கு. அவர் நடிக்கும்போது ஸ்பாட்டில் எல்லாருக்குமே கண்ணு கலங்குச்சு. அது ஏன்னா எல்லாருடைய மனச்சாட்சி அந்த கேரக்டர் அப்படி பேசும்போது வந்து அதுதான் இந்த சொந்தங்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா தூரமாக போயிடுவாங்க எல்லாருமே. நீ அது சால்வ் பண்ணுறது மாதிரி பிரச்சனையை தான் பெருசாக்கிடுவாங்கிற அந்த கேரக்டரை வந்து அவர் அந்த டைலாக் எழுதும்போதே எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. நமக்கு ரைட்டிங்காகவே வரும்ல, அது காளி வெங்கட் கேரக்டர் அந்த இடத்துல பேசுகிற சீன் வந்து ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவர் நடிக்கும்போதும் அழகாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அது ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணுற விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை இன்றைக்கி எழுதுறது உங்களை மாதிரி எழுத பர்டிகுலராக சொல்லும்போது அது சந்தோஷம். அதுக்காக என் தங்கச்சி அக்காவுக்கு பிரச்சனை என்னன்னா அது இல்லை. அதனால என் கதை அப்படின்னா இவருக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவோ அதெல்லாம் சினிமாவை மாற்றினது. ஹியூமர் நீங்கள் எழுதுவீங்களா இல்லை லொக்கேஷன் போனோன்னே அது எலிவேட் ஆகுமா? நீங்கள் கொடுத்துருக்குற அந்த டைலாக் தான் அந்த 4 பேர்கிட்ட, இப்போது யோகி பாபு, நீங்கள், விஜய் சேதுபதி, நித்யா மேனன், இவங்க எல்லாம் இருக்கும்போது அந்த ஹியூமர் வந்து எலிவேட் ஆகுமா நீங்கள் எழுதுனதை விட? ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டில் உள்ளது தான் இங்கே தேட்டரில் சிரிச்சது. நீங்கள் ஹீரோயின் வந்து ஹீரோவை அறைய ஆரம்பித்ததுலேருந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. எங்கெல்லாம் சிரித்தாங்களோ, இப்போ பொமட்டிக்கிட்டு வரும் பாருங்கிறதுல இருக்கட்டும், அந்த பொண்ணு சொன்ன சக்கலத்தி இது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்தது. அதை மீறி ஸ்பாட்டில் சில சின்ன விஷயங்கள் இதுவாக இருக்குங்களா. இப்போ யோகி பாபு வந்து எண்டில் வந்து கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது டப்பிங்கில் போட்டது. அது அவராக போட்டது. ஆக்சுவலாக அது உங்களை பார்த்தே சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், கடைசி வரைக்கும் வந்து ஒரு கேரக்டரை தான் சொல்கிறது. அப்போ நீ இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஆடியன்ஸோட டைலாக் எழுதிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அவங்க மைண்ட் வாய்ஸாக நான் இருப்பேன். என் படங்களில் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய மைண்ட் வாய்ஸாக நான் சொல்லிவிடுவேன். அவங்க நினைக்கிறத நானே கமெண்ட்டாக போட்டுருவேன். புரியுதுங்களா? பசங்கள்லேருந்து அதை ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா பசங்களில் வந்து அந்த கேரக்டர் சொல்லிக்கிட்டே கேரக்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் சொல்லுவான், அப்புறம் படம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பெரிய தான் இருப்போம், நாங்கள் வளர்ந்துரும்னு நினைக்க வேண்டாம்னு ஒரு மைண்ட் ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டிருப்பான். ஏன்னா பசங்க கதையை கேட்கும்போது அது வரைக்கும் சினிமா வந்து
பசங்க வந்து ஒரு ரீல் தான் வருவான், அப்புறம் அவன் ஹீரோவை மாறிடுவான். அப்போ கதை கேட்குற ஒரு கேரக்டர் கேட்குறாரு, இவன் எப்போ பெரிய ஆள் ஆவான் அப்படின்னு என்கிட்ட ஒரு கேரக்டர் கேட்குது. அப்படியே குழந்தைய வச்சு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஐயோ இது இல்லைங்க அது குழந்தை படம் அதை சொல்லு அப்படிங்கிறாரு. ஓ அப்போ ஆடியன்ஸுக்கு சொல்லிடுறது பெற்றுட்டு தான் அதை மைண்ட் செட் பண்ணுறான். அப்புறம் அதே இது குளத்தங்கரில் உட்காந்து 2 பேரும் அந்த ஜெயபிரகாஷ் சாரும் சிவா கேரக்டரும் பேசுவாங்கல்ல, அப்பா 2 பேரும் உட்காந்து. அங்கே படம் முடிஞ்சிருச்சு. திருப்பி வீட்டில் வந்து வேற ஒன்று ஆரம்பிப்பார் அப்படின்னா அவங்க பேசி முடிச்ச உடனே பேசிக்கிட்டே இருந்த உடனே அப்புறம் அங்கே ஒரு டைலாக் போட்டிருப்பேன், அப்பா ஒரு வழியாக சீரியல் முடிஞ்சது போல அப்படின்னு ஒரு மைண்ட் வேறு போய்டும். அங்கே தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் என்னுடைய எல்லா படங்கள்லையும் நான் ஆடியன்ஸோட அவங்களுடைய கமெண்ட்ஸை நானே அடிச்சிருவேன். புரியுதுங்களா? அப்போ அந்த கமெண்ட்ஸை நம்ம அடித்த உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுறாங்க. அப்போ என்னடா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை உட்காந்த போனால் ஆடியன்ஸுக்கே வந்து அது பயங்கர சர்ப்ரைஸ். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ள அங்கங்கே நிறைய இருக்கும். ஏன்டா காலு கத்திக்கிட்டே இருக்கீங்க கழுதத்தி குடும்பம் மாதிரி அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க என்ன கத்திக்கிட்டே இருக்காங்க. நானே சொல்லி ஏமா கத்துறாங்க, அந்த ஃபேமிலி அப்படித்தான் மைண்ட் செட் பண்ணுறதான்ல. அவங்க வந்து ஏன் வெளில வந்து கத்திக்கிட்டே கிடக்குறாங்கன்னு ஏன் அவங்க கத்தவே இல்லை. நான் சொல்லிடுறோம்ல ஆடியன்ஸுக்கு வந்து இது மூடு, இந்த ஃபேமிலியுடைய ஸ்கெட்ச் ஆர்க் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம்ல. அப்போ ஆடியன்ஸ் அதுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாங்க. உங்களை மாதிரி ஆளுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது தான் பிரச்சனை. அப்படிலாம் இல்லை சார், நான் தான் தெளிவாக சொல்லி வர்றேனே. அப்புறம் ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்கிறேன். அந்த கேரக்டர் அந்த ஃபேமிலியுடைய ஆர்க்கே அப்படி தான். அந்த குடும்பத்துக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கல்ல, தம்பி கடைக்கு போயிருப்பான், வெளில வருவான், எங்கடா வெளில சுற்றி வரனா அண்ணன் கத்துவான், தம்பி கத்துவான், அப்பா கத்துவார், அதுக்கு அம்மா கத்தும், அதுக்கு தங்கச்சியே ஏன்டா கத்துறீங்கன்னா அது கத்திக்கிட்டே வரும். ஏன்டா காலுன்னு கத்துறீங்க கழுதத்தி குடும்பம் மாதிரினா அது கத்திக்கிட்டே வரும். அப்போ இந்த கேரக்டரு இவங்க வந்து அதுக்கு தான் நான் உங்களுக்கு டீச்சர்லேயே சொல்லிட்டேன்ல, கைஸ் உங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ் சொன்னால் புரிஞ்சுக்குங்கன்னு நான் தான் உங்களுக்கு டீச்சர்லேயே மைண்ட் செட் பண்ணிட்டேன்ல. இது வேற ஒரு வேர்ல்டு. அப்புறம் அதுக்குள்ளே ஏன் கத்துறாங்க ஏன் இது பண்ணுறாங்க அதுங்கன்னா இந்த வேர்ல்டு தான் என்னன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொல்லிட்டேன்ல, இது ஒரு வேர்ல்டு, இது வேறு மாதிரியான ஒரு வேர்ல்டுன்னு சொல்லிட்டேன்ல. அந்த டைலாக் எப்படி கொண்டு வந்தீங்க? இவங்க நார்மல் பீப்புள் என்னென்னமோலாம் சொல்கிறாங்க, நான் யாரையோ இது பண்ணுறேன் அப்படின்னா அது கிடையாது. ஸ்கிரிப்டுக்குள்ள அது இருந்தது. ஹாய் கைஸ் அப்படிங்கிறது மட்டும் சேர்த்துக்கிட்டான். அப்போதைக்கு அந்த வீடியோ வைரல் ஆனதுனால. ஆனால் உண்மையாகவே இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது, இவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாதுங்கிறது இருந்தது. ஆனால் அந்த மாடுலேஷன் கைஸ் அப்படிங்கிறத வந்து அதை சேர்த்துக்கிட்டோம், அந்த இடத்துல அதை சேர்த்துக்கிட்டோம். மற்றபடி அது இருந்தது தான். இப்போ வர படங்களில் வந்து நிறையா ஆடியன்ஸே வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டாஃபராக எப்படி சொல்ல போகிறீங்க, ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி இருக்க போகுது. இப்போது உங்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டால் பொதுவாக எதை பற்றி யோசிக்காமல் வந்து படம் பார்க்கலாம். இது ஆராய்ச்சி பண்ணணும், இது பின்னாடி இவ்வளோ இருக்குது, இத்தனை லேயர் இருக்குது, இந்த நடிப்பில் இதெல்லாம் அதெல்லாமே தேவையில்லாமல். டீ கூட தேவையே கிடையாது. என் படத்தில் டீ கூட நான் வைக்க மாட்டேன், விருப்பமும் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாகவே அதை பார்க்கலாம். பட் மறைமுகமாக நீங்கள் வந்து இந்த ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு, அந்த ஸ்லாங்கு, இல்லை அது பின்னாடி இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்களா? மெட்டாஃபர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த கோவிலில் நடக்குது அப்படின்றதுக்காக ஏதாவது பேக் ஸ்டோரிலாம் நீங்கள் எதுவுமே இப்படி ஒரு ஷார்ட்டு அது எதுக்குங்க? ஒரு ஸ்ட்ரெயிட் நரேஷனா ஆடியன்ஸ் நம்ம என்னங்க, அவன் 1008 பிரச்சனையில் இருக்கிறான், அவன் படம் பார்க்க வர்றான், அவனை போய் டீ கோட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு அவனை எங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். வந்தமா ஜாலியாக சிரிச்சோமா கனெக்ட் ஆனமா, படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா அவ்வளோதான். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் உலகம். அவங்க 1008 பிரச்சனையிலேருந்து ஒரு தேட்டருக்குள்ள ஒரு குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறது அவங்க. எனக்கு நான் அந்த இதில் தான் பார்க்குறேன். எனக்கு என்ன வேறு சினிமாலாம் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு அவார்டுகளுக்கு அனுப்பிவிடுவேன். புரியுதுங்களா? அப்போ அந்த அவார்டு கேட்டகரி பிடிக்கிறவங்க தான் அதை பார்க்கணும். அதை நான் வந்து கமர்ஷியலாக அதை போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். இது கமர்ஷியல் மூவி, இது வந்து இது பண்ண அதுக்குனால இதில் வந்து குறியீடு இது எதுவுமே பிளான் எதுவுமே நான் வைக்கவே இல்லை. அதான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு வந்து இது ஏதோ சாதாரணமாக ஃப்ளூக்கில் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். இது ஒரு மக்கள் வந்து சாதாரணமெல்லாம் வந்து என்னங்க, ஒரு படத்துக்கு வந்து டீசர் ட்ரெய்லருக்கு வரணும் வர முடியாதுன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல, வெளில உட்காந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லா படத்துக்கும் அந்த கூட்டம் வந்துடுது, எல்லா படத்துக்கும் அந்த குடும்பம் வந்துடுது, எல்லா படமும் 100 கோடியை தாண்டுது. அப்போ அவங்களுக்கு தெரியுது எந்த படத்தை பார்க்கணும் எந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக கன்வே ஆகுது. ஆடியன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்த மீடியாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த படத்துக்கு போகாதீங்கன்னு கூவுனா அவங்க போகிறாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் ஐயோ வாட்டிய மூவி இது வந்து அப்படின்னு சொல்லி நீ 50-60 மார்க் போட்டு நீ நான் 5 ஸ்டார் கொடுத்து ஏன் வரவே மாட்டுறாங்க.
2 கோடி ரூபாய் ஷேரை தாண்டாது. அப்போ அவங்க சூஸ் பண்ணுறாங்கல்ல, ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரியுது, அவங்க சூஸ் பண்ணுறாங்க எது எனக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம அவங்கள்ட்ட விட்டுருவோமே, அவ்வளோதான். இப்போ இந்த படத்தை மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா ஏன் ஏற்றுக்கலை நம்ம அனலைஸ் பண்ணணும், அவ்வளோதான். சனா கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அவருடைய சவுண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னென்னா அந்த படத்தை வந்து நம்ம முந்தைய படங்களுடைய சாயல் இதுல இல்லாமல் ஒரு ஒளிப்பதிவாகவும் ஒரு இசையாகவும் ஒரு எடிட்டிங்காகவும் எல்லாமே தேவைப்பட்டது. ஆர்ட் டைரக்டர் ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு புது கலரில் இருக்கணும், இல்லைன்னா அதுக்குள்ளேயே மாட்டிக்குவோம். ஏன்னா அதே ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா தான். என்னதான் இது ரக்கடு லவ் ஸ்டோரி, இது லவ் ஸ்டோரின்லாம் சொன்னாலும் படம் முடியும் போது டேய் இதுவும் ஃபேமிலி ட்ராமா தானடா, அதுதானே. அப்போ அதை என்ன சவுண்டில் சொல்ல போகிறோம், ஒளிப்பதி பாருங்கள், அந்த நம்ம முந்தைய படங்களை விட இது வேறு ஒரு டோன்லேயே மெயின்டைன் பண்ணியிருப்போம். எடிட்டிங் பாருங்கள், நான் லீனியரில், அதாவது அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இது. கோச்சுக்கிட்டு போகிறது மட்டும் கோச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும், போர் அடிக்கிற இடம். அப்போ அங்கே இசை எடிட்டிங்கும் இசையும் சேர்ந்து வேலை பார்க்கணும். அப்போ அங்கே சனாவுடைய இசை வந்து இதுவாக இருக்குது. ஒரு பொட்டல முட்டாய்ங்கிற ஒரு சாங் இந்த படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்ததில் சனாவுடைய பொட்டல முட்டாயும் எடிட்டருடைய அந்த ட்ரெய்லரும் ஒரு முக்கிய பங்கு. அந்த ரெண்டும் தான் வந்து படத்தை வந்து. அப்புறம் விஜய் சேதுபதி நித்யா மேனோடைய காம்பினேஷன். அப்போ அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இது இருக்குல்ல, இந்த மாதிரி சனா அந்த படத்துடைய பெரிய ப்ளஸ். அது எடிட்ரு பிரவீனுடைய இது, சுகுமார் கேமரா, சம்மரு, அந்த ஹோட்டல்லாம் வந்து உண்மையான ஹோட்டல் மாதிரியே இருக்கும், ஏதோ உண்மையான ஹோட்டல் எடுத்தது மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அழகாக லைவாக ஒரு செட்டு மாதிரியே போட்டது. இப்போ அந்த கோயில் இருக்குல்ல, சில நாட்கள் அமாவாசை சனிஞாயிறு வந்து அந்த கோயில் தூண்டிக்கரப்பர் கோயிலுக்குலாம் பர்மிஷன் கிடையாது, ஷூட்டிங் எடுக்கக்கூடாது, கூட்டம் அதிகமாக வந்துடுவாங்க. அப்போ அதே மாதிரி அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு செட்டு போட்டோம். செட்டு எது லைவ் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கருப்பர் சிலையெல்லாம் நாங்கள் போட்ட செட்டு அது ஆர்ட் டைரக்டர் வந்து அழகாக அவருடைய வேலையை பார்த்துருந்தார். நல்ல டீம் இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல. அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர், அந்த ஃபைட் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மலையாள படம் பேட்டர்னில் எடுக்கலாம்னு தான் அந்த ஃபைட்டெல்லாம் எடுத்தோம். அது என்ன மலையாளத்தில் ஒரு ஃபைட் மாஸ்டராக இருக்கார் கலைன்னு சொல்லி, அவருக்கு பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு 4 நாள் பிளான் பண்ணி 2 நாள் எடுத்தோம் இந்த ஃபைட்லாம். அதுவும் தீபாவளி அன்னைக்கு ஒட்டுமொத்த யூனிட்டும் தீபாவளிக்கு ஊருக்கு போகாமல் உட்காந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சேசிங் தீபாவளி வருதுல்ல, தீபாவளி அந்த பொண்ணை தூக்கிட்டு சேசிங் இருக்குல்ல, அது கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. ஆக்சுவலாக அதில் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும், பயங்கரமாக அந்த சேசிங்கும். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராலி இல்லை, கிரேன் இல்லை. இந்த படம் ஃபுல்லாக எங்கேயுமே ட்ராலி போட்டு லெஃப்ட் ரைட்டோ ஸ்ட்ரைட் எந்த விதமான பெரிய கிரேன் கிடையாது, எல்லாமே கிம்பல், கையிலே தான் தூக்கிட்டே தருவான், இல்லை ஷோல்டரில் தூக்கிட்டே தருவான். நீங்கள் அந்த படம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து, லைவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப லைவாக இருக்கும். எங்கிட்ட இருந்து வர்றாங்க, ஏதுலேருந்து வர்றாங்க, ஸ்டேஜிங் வந்து சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு வந்து படத்தை வந்து ஸ்டேஜிங் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் விட்டிங்கன்னா சீரியல் முடுக்க வந்துடும். அந்த ஸ்டேஜிங்கை வந்து நம்ம அதை ரொம்ப லைவாக க்ரியேட் பண்ணுறது பெரிய சவாலாக இருந்தது. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சார், அந்த பரோட்டா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டா, அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், பரோட்டாவுக்காக மதுரை பூரா போய் சுற்றி ஒவ்வொரு கடையாக பார்த்தேன். ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு பரோட்டாவையும் சாப்பிட்டு பார்த்து இது பண்ணேன். ஆனால் எனக்கு பரோட்டா பிடிக்காது. ஆனால் இந்த படத்துக்காக பரோட்டா நிறைய சாப்பிட்ருக்கோம். நித்யா மேனனும் அப்படி தான், எனக்கு பரோட்டா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க பரோட்டாவை. அதை இது வந்து போய் எண்ணெய் பரோட்டா எப்படி போடுறாங்க, நெய் பரோட்டா எப்படி போடுறாங்க, பால் பரோட்டா எப்படி போடுறாங்க, தூத்துக்குடி பால் பரோட்டா தான் புதுசாக சூப்பராக இருக்கும். பால் பரோட்டாலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டீங்களா? இல்லை சார், அது புதுசாக இருந்துச்சு, எனக்கு படத்தில் பார்க்கும்போது. ஆமாம், செம்மையாக இருக்கும். அதை ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே எச்சி ஊறும் பால் பரோட்டா. மதுரை வாழ்கிறாங்க இந்த பரோட்டான்னு இல்லை, எல்லா ஐட்டமும் அங்கே மாதிரி ஒரு வெரைட்டி, அங்கே மாதிரி ஹோட்டல்ஸ் அவ்வளவு ரசித்து அந்த மாவட்டம் தான் அப்படி ரசித்து சாப்பாடை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க. போய் நல்லா சாப்பிட்டானா அந்த படத்துக்கு முன்னால் இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுக்கிட்டே போய் முதல்ல பரோட்டா வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ பரோட்டா பிடிக்காத எனக்கே பரோட்டா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அப்போ பரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதா. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்வியூலலாம் படம் ரிலீஸுக்கு முன்னாலே சொல்லியிருப்பேன், இன்டர்வியூவில் போய் மக்கள் பயங்கரமாக வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தேட்டருக்கு போகிறேன், சொல்கிறாங்க சார் கேண்டீன் பயங்கரமாக இருக்குது சார் அப்படின்னாங்க. அதே மாதிரி சொன்னி படம் பார்த்துட்டு போய் நேராக ஹோட்டல் தான் போவாங்க அப்படின்னு சொன்னேன்.
நான் சத்யம் தியேட்டருக்கு போயிட்டு ஹோட்டலுக்கு போகிறேன், அங்கே படம் பார்த்தவங்க பூரா அங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சார் சாப்பிடணும்னு ஆசையை தூண்டி விட்டீங்க சார் அப்படிங்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதுலையே தேட்டருக்கிட்ட இருந்து வெளில வர்றவங்களே நேராக ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம், நேராக புரோட்டா தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு. அவர் நம்ம ஆவடைப்பன் சார் இருக்கார்ல, அவரே வந்து சார் படம் பார்த்த உடனே, அவர் புரோட்டா பிரியறான், படம் பார்த்த உடனே போய் புரோட்டா வாங்கி சாப்பிடுறேன் சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். படம் பார்த்துட்டு நான் தான் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுறேன். சரி இப்போ படம் முடிஞ்சிச்சு, நேரம் ஃபோன் அடிப்பான். சரி பார்த்தா ஃபோனே அடிக்கல. ஓகே படம் பிடிக்கல போல நினச்சா அவன் போய் புரோட்டா வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் அடிக்கிறான். என்னடா படம் பார்த்துட்டு என்னன்னு சொல்ல, இல்லை எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு, நான் சாப்பிட்டு தான் இருக்கு. அது ஒரு பெரிய இதுதான் அந்த படத்துக்கு. நானும் புரோட்டா நிறைய சாப்பிடாதீங்க, மைதா நல்லதல்ல. இந்த படத்தில் எனக்கு முக்கியமாக ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நித்யா மேனன் வந்து விஜய் சேதுபதி எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு நித்யா மேனனை பார்த்தா கோவம் தான் வரும். இந்த அம்மா என்ன இவ்வளோ கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அவங்க பேக்லேயும் அவரோட கையில் எடுத்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம கூட வந்துடுவான், என்ன இருந்தாலும் நம்ம கூட தான் தங்க போகிறான். அந்த மீன் குழம்பு சொன்ன பிறகு வறுத்துருக்கலாம்ல அப்படின்றப்போ விஜய் சேதுபதிக்கு ஒரு ஷாட் வச்சுருப்பீங்க. மேபி அவருக்கு வந்து வறுவல்னா ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டாலே அவ அப்படின்ற அந்த ஒரு சீக்வன்ஸும் அந்த டோனாகவும் எங்களுக்கு அது தெரிஞ்சுது. இந்த கைலி அதெல்லாம் அதை பற்றி பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், சின்ன சீனு. அவள் கோச்சிக்கிட்டு வர்றது, மாமனார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, அந்த மீன் குழம்பு இது பண்ணுறது, அது ரொம்ப ரசித்து எடுத்த சீனும் ரொம்ப பிடிச்ச சீனு. அது தேட்டர்லையும் பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்தது. அதுதான் லவ். அவள் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வரல, தெரியும் நான் கோச்சிட்டு போனால் இவன் வருவான். அது வீம்பு தாங்க. சில பேர் வீம்புன்னு சொல்கிறோம், சில பேர் ஈகோன்னு சொல்கிறாங்க, சில பேர் பிடிவாதம்னு சொல்கிறாங்க, சில பேர் காதலை சோதிச்சு பார்க்குறது. அது ஒரு விதமான காதலை சோதிச்சு பார்க்குறது தானே. எனக்கு கோவம் வந்துருச்சு, உன் அம்மாவும் தங்கச்சியும் என்னை கோவப்பட்டான், நான் கோச்சிட்டு போகிறேன், உன் ரெஸ்பான்ஸ் என்னென்னு அதை பார்க்க ஆசைப்படுறது தான் அந்த கேரக்டருடைய சீன். அது என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு தான், அதாவது அவனுடைய புரிதல். ஓகே அப்படின்னு நான் உண்மையிலே சொல்கிறேன் பிரதர். சண்டையே இல்லாமல் நீங்களாம் சண்டை போடுவீங்களா, போட மாட்டீங்களா? அப்போ அதான் கல்யாணம் ஆனால் சண்டை போடு. சண்டை 1 மாதம் அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க, சண்டையே போடாமல் குடும்பம் நடத்துவோம். 30 நாள் உங்களுக்கு போர் அடிச்சிடும், வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும். சண்டை ரொம்ப அது பயங்கர ரிலீஃப் கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி விடும், ஹார்ட்டுக்கு நல்லது. சண்டை போடுவது இதயத்திற்கு நல்லது, நிறைய ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் மனசுக்குள்ளேயே புதைச்சி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் அட்டாக் தான் வரும். மனசில் உள்ளதை வாய் விட்டு பேசிடுங்க, சண்டை போட்டுருங்க. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, என்னங்க இவ்வளவு ஓப்பனாக எல்லாத்தையுமே, ஏதோ என் ஒய்ஃபே சொல்கிறாங்க, என்னங்க போய் குழந்தை பேசுகிற மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிடுங்க, எதுக்குண்ணா குப்பையெல்லாம் கொட்டிடணும், அதை ஏன் வச்சுக்கிட்டு நம்ம பாடியை வீக் ஆகிட்டு சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சொல்கிற விதத்தில் சொல்லிடுங்க, நாசுக்காக சொல்லிடுங்க. நான் நிறைய பேர் சொல்லுவேன், நிறைய பேர் என் மேலே கோவப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். எனக்கு நடிக்க தெரியாது. மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் மேலே ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை மனசில் வச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு நான் ஏன் வாயில் உங்களை சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், வாயிலேயே நேராக விட்டதை நீங்கள் பண்ணுறது பிடிக்கல. அப்படி தான் சேது சாருக்கும் எனக்கு சண்டையாச்சு. சேது சாருக்கும் எனக்கு மனசு விட்டு சண்டை போட்டான் 2 பேரும். நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சண்டை போடுறேன், அவர் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஆமாம் இப்போ படம் பண்ண வேண்டாம் என்ன இருக்குது, மனசு விட்டு பேசிக்கிட்டான், கொட்டிட்டான். 2 பேரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தது இந்த 15 வருஷமாக எங்களை பற்றி மற்றவங்க சொன்னதை கொட்டிட்டான் 2 பேருமே. அப்போ இன்னொரு இடத்துல பார்க்கும்போது எங்கள் மேலே பயங்கரமான ஒரு லவ் வருது. இப்போ இந்த படம் பண்ணும்போது அவ்வளோதான். இன்னமே நீங்கள் வந்து எங்களுக்குள்ளே எவனுமே அதை ஒன்றுமே திணிக்க முடியாது. என்னையை பற்றி நீங்கள் போய் அவர்கிட்ட போய் பாண்டராஜ் இப்படி சொன்னார்னாலும் நம்ப மாட்டார், எனக்கிட்ட வந்து சேது சார் சொன்னாலும் நம்ப மாட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு, கொட்டும்போது மனசு விட்டு பேசும்போது பயங்கர புரிதல் ஆயிடுச்சு. அதுதான் புருஷன் பொண்டாட்டி, இதுவும் அவ்வளோதான். பேசிடுங்க, கொட்டிடுங்க, இருந்துருங்க. ஏன் டெஸ்ட்டு வச்சு எவ்வளோ டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, பேரரசி டெஸ்ட் வைக்கிற ஒரு கேரக்டர், அதனால தான் பிரச்சனைங்கிறது அந்த கதை சொல்கிறது. இன்டர்வல் அப்போ ஒரு போஸ்டர் ஒன்று வந்து நீங்கள் வைக்கிறீங்க, அந்த குழந்தைய அவர் கையில் வச்சுருப்பாரு, அருவா வச்சு கீழே டம்முன்னு தட்டுவார். அது எனக்கு அப்படியே 1000ல் ஒருவனில் கார்த்தி சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் அந்த குழந்தைய ஒன்று வச்சுருப்பார்ல. ஆமாம், எனக்கு பார்த்தோன்னா அந்த குழந்தை இது இன்னொன்று நீங்கள் அந்த டோனை மாற்றிடுவீங்க, ஒரு ஆர்ட் ஃபார்மில் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் அப்படின்றத போடுவீங்க. எனக்கு அது அப்படிதான் அது. ஆமாம், எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு தோணுது அந்த படத்துடைய பாதிப்பு கூட இருக்கலாம். அது எடிட்டர் தான் அந்த பெயிண்டிங்கை சொல்கிறீங்களா? அந்த பெயிண்டிங்கை அவர் கையில் அது வந்து எடிட்டர் தான் சொன்னான்.
சார் அது எண்டை வந்து ஒரு பெயிண்டிங்காக மாற்றினோம்னா நல்லாயிருக்கணும் ஒரு ஐடியா ஒன்று காமிச்சான். நல்லா இருந்தது. ஓகே இது அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு 1001 ஞாபகம் வரல. ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த ஸ்டில் இப்போ ஞாபகத்துக்கு வருது. கடைசியாக எண்டில் அவர் குழந்தைய கையில் வச்சிருப்பாரு. ஆமாம் 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 ஆமாம். இதுலேயும் ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ் பேர் ஆகிறது தப்பு இல்லை. அதை தூக்கி வைக்கணும்னு பண்ணலை. அது படமாக அப்படி ஒரு சீக்வன்ஸில் போய் கேமரா நிற்கும். அதை ஒரு பெயிண்டிங்காக மாற்றினா நல்லாயிருக்கும். எடிட்டருடைய ஐடியா அது நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம்தான். அது மூடு நல்லா இருக்குல்ல அந்த இடத்துல ஃபைட் வைக்கிறத விட அந்த 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 அருவாளோட வந்து நிற்கிற மூடு செம்மையாக இருந்ததுல்ல. அதனால் அங்கே போதுமானது இருந்தது. அது செம்ம பேங்காக தானே இருந்தது. அது போதுமானது இருந்தது. அதுதான் இப்போ சினிமாவில் வந்து இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது, தேர்டாக இருக்குது, அந்த எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு இருக்கு நான் அதெல்லாம் தெரிஞ்சு யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? தெரியவே தெரியாதா? தெரியும் பிரதர். அதை நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து நான் அந்தளவுக்கு அறிவிச்சது கிடையாது பிரதர். எளிமையான மக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு எவ்வளவு எளிமையாக எவ்வளவு சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். இந்த இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்க்படி இந்த இதுப்படி அது ஓகே அதெல்லாம் இந்த திரைக்கதை எழுது எப்படி படிச்சுட்டு படம் எடுக்கலண்ணா. அப்புறம் இந்த அறிவுஜீவிகள் சொல்கிற இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எனக்கு முதல்ல அந்த படம் பிடிக்கணும், நான் சிரிக்கணும், நான் ரசிக்கணும், நான் என் எழுத்து எனக்கு பிடிக்கணும். அப்படி தான் நான் முதல்ல பண்ணுவேன். அது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவுதான். என்னுடைய படங்கள் பெருசாகவே இந்த கிரிட்டிக்ஸ்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நான் அதை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். உனக்கு படம் பிடிக்கல, சூப்பர், எனக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ரொம்ப இதுவாக பார்க்குறேன். நீங்கள் பிறந்து எனக்கு தெரிஞ்சு 32வது ஆண்டோ இல்லை 31லையோ நீங்கள் உங்களுடைய முதல் படம் பண்ணுறீங்க. அதில் தான் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன், நேஷ்னல் அவார்ட், ரெகக்னேஷன் எல்லாமே கிடைக்குது. லைஃப் வந்து இந்த வயசில் ஸ்டார்ட் ஆகிடும், இல்லை இந்த வயசில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து நிறையா மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் 32ல் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் 20லேயே ஆரம்பிப்பாங்க, 22லேயே ஆரம்பிப்பாங்க. சக்ஸஸ்ஃபுல் டிரெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டால் 27லேயே இருப்பாங்க. நீங்கள் எப்படி இதை வந்து இதுதான் நமக்கான ஒரு நேரம் அப்படின்றத பிலீவ் பண்ணீங்க சார்? இதுதான் இல்லை காத்திருப்பு நேரம்னு இல்லை, இதுதான் நமக்கான நேரம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா காத்திருப்புன்னு காத்திருந்தது 16 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. 1996 சினிமாவுக்கு வர்றேன். 2009 தான் நான் வந்து டைரக்டராக ஆகிறேன். அந்த மாதிரி என் கூட வந்தவங்க எல்லாருமே 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் போயிட்டே இருக்காங்க. இது நமக்கு சாத்தியப்படாது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அப்புறமும் என் கூட வந்தவங்க இன்னமும் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்திருக்காங்க, ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த காத்திருப்பும் அந்த நம்பிக்கையும் தான் அந்த இது இத்தனை வயசில் ஜெயித்தோம் அத்தனை வயசில் ஜெயித்தோம்னு கிடையாது. அது 50 வயசுக்கு அப்புறம் ஜெயித்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான அந்த போராட்ட குணம் ரொம்ப மஸ்ட். நான் அந்த குணத்தோடையே இருந்தேன். நம்ம எப்படி வந்தாலும் அந்த சினிமா விட்டு போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு படம்னாலும் பண்ணிடணும். அது படம் ஓடுது ஓடலை, நம்ம ஒரு டைரக்டர் கார்டு வாங்கிடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பெரிய கனவாக இருந்தது. அதுக்கு நான் எவ்வளவு என்னுடைய உழைப்பை எவ்வளவு போட முடியுமோ அவ்வளோ இது போட்டேன். அதில் வந்து அவ்வளவு இதுவாக போட்டேன். ஆனால் அது இன்னைக்கு 17வது வருஷம். 17வது வருஷத்தில் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 17 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு சத்தியமாக நினைக்கல. 17வது வருஷம் ஹிட்டு இன்னொரு பிளாக் பஸ்டர் அமைக்கும் அப்படிங்கிறது நினைக்கல. ஆனால் அதுக்கு நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த 3 வருஷம் நான் வாழ்க்கையில் படாத பாடு வேறு எந்த இதுலேயும் பட்டதில்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்ட கஷ்டத்தை விட டைரக்டராக இருந்து இந்த 3 வருஷம் பட்ட கஷ்டம் பயங்கரம். மன உளைச்சலா, பண ரீதியாக, மன ரீதியாக, அசிங்கங்களா, அவமானங்களா, சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க கூடயே நிறைய வருத்தங்கள், நிறைய தயாரிப்பாளர்களுடைய நிறைய வார்த்தைகள், நிறைய இது. அதாவது என்னை வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, அப்போ சினிமா வந்து மாறுது. விக்ரம் மாதிரியான படங்கள், ஜெயிலர் மாதிரியான படங்கள், லியோ மாதிரியான படங்கள் ஓடும்போது பாண்டராஜ்லாம் ஊருக்கு போயிடலாம், இனிமேல் ஃபேமிலி ட்ராமா ஜெயிக்காது அப்படின்னு என் காதுப்படவே ஹீரோக்களும் தயாரிப்பாளருமே சொல்கிறாங்க. சார் இன்னமேலாம் கடைக்குடிச்சிங்க ஓடாது சார், இன்னமேலாம் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடாது, அவ்வளோதான், சினிமா மாறிடுச்சு அப்படின்னு எல்லாருமே. ஆனால் ஒரு நம்பிக்கை எனக்கு. இப்போ இந்த 3 வருஷம் உங்களுக்கான ப்ரொடியூசர் கிடைக்கலையா? அப்படிலாம் இல்லை, ப்ரொடியூசர் கிடைக்கலலாம் இல்லை. நல்ல நிறைய ஹீரோக்கள் பேசுனா சில ப்ராஜெக்ட்டு நானாக வெளில வந்துட்டேன். படம் இல்லாமலாம் இல்லை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச இதுவாக அமையலை. ஒன்று பட்ஜெட்டில் பிரச்சனை இருக்கும், இல்லை ஹீரோயின் பிரச்சனையில் இருக்கும், இல்லை நான் தான் சொன்னேன்ல
இப்போ ஒரு ஹீரோ ஒரு 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 பட்ஜெட்டுன்னு போகும்போது பட்ஜெட்டையும் குறைக்கிறாங்க. ஹீரோயினுமே இந்த ஹீரோயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஹீரோயின் இல்லை. இப்போ இந்த நித்யா மேனனை வந்து இந்த ப்ரொடியூசர் தள்ளலாம், அந்த ப்ரொடியூசருக்கு நான் அந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு முன்னால் நாங்கள் 2-3 ப்ரொடியூசர் பேசணும். அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுங்க, நித்யா மேனன் இல்லாமல் இவங்கள போட்டுக்குங்க, அவங்கள போட்டுக்குங்க அப்படின்னாங்க. அங்கேருந்து வெளில வந்துட்டேன். மனசுக்கு பிடிக்காம இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் தெளிவாக இருந்தேன். அதுக்கு தான் இருந்துச்சு. எனக்கிட்ட வந்து பிரதர் ஹீரோக்கள் தேட்டர் இல்லைனாலும் நான் கவலைப்படவே மாட்டேன். நான் பசங்களை வச்சு படம் பண்ணி வந்தவன். என்கிட்ட இன்னும் 4-5 ஸ்கிரிப்ட் பசங்க ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த 3 வருஷத்தில் இன்னும் எத்தனையோ படம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு காலம் தேவைப்பட்டது, நான் எடுத்துக்கிட்டேன். அசிங்கங்கள் நிறைய நடந்தது, நிறைய வேணும்னே அவமானப்படுத்தினாங்க. ஒரு 6 மாதம் நம்ப வச்சு படம் பண்ணுறது மாதிரி நம்ப வச்சு கழுத்து எடுத்தாங்க. அதெல்லாம் நடந்தது. எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் நிறைய நடந்தது. படம் பண்ணுவோம்னா அது ஒரு 6 மாதம் இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருந்தால் சொல்கிறேன்னு ஒரு 7 மாதம் அப்படிலாம் சொல்லி கடைசியாக இல்லை எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படிலாம் சொல்லி இது பண்ணேன். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டருக்கு இது நடக்குது. பிரதர் படம் எந்த அளவுக்கு போச்சுங்கிறது பிரதர், நீங்கள் வந்து எல்லாமே இந்த சினிமா வந்து நீங்கள் இப்படி தான் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன படம் என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ண. இதுக்கு முன்னால் என்ன எதற்கு முடிஞ்சவன் வந்து பயங்கரமாக போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷமே படம் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வருஷம் இல்லை என்னை வந்து நீன்னு அது கடைக்குடிச்சிங்க ஹிட்னோன்னா ஆளுக்கு நான் பண்ணிக்கிறேன், நீ பண்ணிக்கிறேன், நம்ம வீட்டு பிள்ளை ஹிட்னோன்னா நான் பண்ணிக்கிறேன், நீ அப்போ அதுதான் சினிமா. அதனால வந்து ஆனால் நான் ஒரு நம்பிக்கையாக இருந்தேன். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த படம் மக்களை நம்பினேன், அவ்வளோதான். எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருந்தது. எனக்கு இந்த வருஷத்தோட ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து பயங்கரமாக போச்சு. அது என்ன ட்ராமா தானே, ஸ்போர்ட்ஸ் மூவியாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ட்ராமா, அழகான ட்ராமா தான் அந்த படத்தை அழகாக்குது. அடுத்து குடும்பஸ்தான் ஓடுது, ஐய் சூப்பர்யா. அடுத்த படம் பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது, அடுத்து பார்த்தா மாமன் ஓடுது, அடுத்து பார்த்தா 3 BHK போகுது, அப்புறம் காளி வெங்கட் நடிச்சேன்னா மெட்ராஸ் மேட்னி. அவ்வளோ ஃபேமிலி அந்தந்த படம் அந்தந்த அளவுக்கு சக்ஸஸ் தான். மெட்ராஸ் மேட்னா அது ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு அந்த படத்துக்கு அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இந்த வருஷம் டிராகன் ஓடி இருக்கு. டிராகனும் என்ன இது இருந்தாலும் ஃபேமிலிக்கு தானே, அங்கே அப்பாவுக்கும் பையனுக்குமான சென்டிமெண்ட் தானே அழகாக ஒர்க் பண்ணும். அப்புறம் இப்போ ஃபேமிலி ட்ராமா தான் ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபேமிலி ட்ராமா தான் ஓடுன்னு சொல்ல முடியாது, எல்லாமும் ஓடும். என்ன கொடுக்குற ஆடியன்ஸுக்கு, என்னத்தை கொடுக்குற, அவங்க நம்பி வர்றவங்களுக்கு அது என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சோம்னா போதும். எதற்கும் துணிந்தவன் ஹிட்டாக இல்லையா சார்? சார் எதற்கும் துணிந்தவனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பிங்க. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து பயங்கர சேஃப்டியான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தேன். சூர்யா சார் கேரியர்லேயே ஒரு 10 வருஷம் பண்ணாத கலெக்ஷனை அந்த படம் பண்ணியிருக்கு. இங்கே ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரொடியூசர்களுக்கு பெரிய ஹாப்பி. அதே காம்பினேஷனில் எங்களை படம் பண்ண சொன்னாங்க, புரியுதுங்களா? அதுதான் உண்மை. ஆனால் சூர்யா சாருடைய பழைய படங்களுடைய கலெக்ஷனும் என்னுடைய கடைக்குட்டி சிங்க நம்ம வீட்டு கலெக்ஷனையும் கம்பேர் பண்ணும்போது அந்த கலெக்ஷன் இது இல்லை. அப்போ கம்பேரிஷனாக இருக்கும்போது இந்த படம் ஓடலை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க. இன்னொன்று, அது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலை அந்த படம். ஆனால் ஒருத்தனை இப்போ போட்டிருந்தான், இல்லை சூர்யானனுக்கு மட்டும் பிளாப்பை கொடுத்துட்டு எல்லா ஹீரோக்களுக்கும் ஹிட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. எதற்கும் துணிந்தவனுக்கு தான் 3 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஏன்னா கொரோனா டயத்தில் அந்த படத்துக்கு தான் அதிகமாக வேலை பார்த்தோம், அதிகமாக உழைச்சோம். அமைகிறது நம்ம கையில் கிடையாது. சூர்யா சாருக்கு மட்டும் கொஞ்சமாக வேலை பார்க்கணும், கார்த்தி சாருக்கு அதிகமாக வேலை பார்க்கணும்னா இருக்குது. கடைக்குட்டி சிங்கத்தை விட எதற்கும் துணிந்தவனுக்கு தான் தம்பிக்கே இப்படி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தான், அண்ணனுக்கு அதை விட பெரிய ஹிட்டு கொடுக்குறது தான் வேலை பார்த்தான். கனெக்ட் ஆகிடுது. அது ஏதோ ஒரு விதத்தில் அமையாமல் போயிடுச்சு. அதை நம்ம தான் ஏற்றுக்கணும், நான் தான் ஏற்றுக்கணும். ஓகே தப்பு பண்ணியிருக்கீங்க, ஓகே, ஆனால் இதுக்கு உழைக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையாக அதுக்கு தான் பயங்கரமாக கொரோனா டயத்தில் அப்படி உழைச்சோம். உயிரை பற்றி கவலைப்படாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு வேலை பார்த்தோம். என் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹாப்பி. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ரீதியாக ஒரு நம்பர் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் வருத்தம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. எனக்கும் கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம், நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு பேசும்போது தான் அதை பேசுறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ஆடியன்ஸுக்கும் இதை பார்க்கும்போது அவங்க அந்த சீனை எப்படி அப்படின்னு ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி. தலைவன் தலைவி படம் பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக 2 hours 20 minutes கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.